போய் ஹெல்ப் பண்ணு. எல்லாம் எடுத்து வை, துணியெல்லாம் எடுத்து வை. பா துணியெல்லாம் எடு, கேக் குனிஞ்சு எடு. எல்லா ஐ பாடுறப்பா. அதையும் எடு. ஓ ட்ரெஸ்லாம் எங்கே வைக்கணும்? வெரி குட், சூப்பர். சின்ன வயசில் அப்போ காசோடைய அருமை தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க, சம்பாரித்து போட்டாங்க. இப்போ நம்ம சம்பாதிக்கும் போது தான் தெரியுது இதோடைய அருமை. ஏன்னா இது வந்து காசு. எனக்கு தரமாட்டியா? நான் பிடிங்குவேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ரொட்டீன் vlog பார்க்க போகிறோம். பார்க்கலாமா என்னென்ன பண்ணுறோன்ட்டு? இப்போ வந்து மணி வந்து 3 மணி ஆகுது. இந்த 3 மணிலேருந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அதுதான் வந்து விலாகாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஏன் தெரியுமா இங்கே நின்றுட்டுருக்கோம், அடுப்பு பற்ற வச்சு பழம் வந்து சுட போகிறோம். அது வந்து பட்டு காமிப்பாங்க vlogல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பட்டு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் காமிக்கிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளார போகலாம். எனக்கு தரமாட்டியா? நான் பிடிங்குவேன். பனம்பழம் 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 சுடுதல். பனம்பழத்தை வந்து ஏதோ சாப்பாடு ஆக்குற மாதிரி மேலே குண்டா மாதிரி வச்சுக்கிறா. வாசனை வருது, சாது வாசனை வருது. வாசனை வருது. அது என்னது? அது பனம்பழம். சாதனாவுக்கு வந்து தம்பி அழ வைக்கிறதே வேலையாக போச்சு. எப்படி? அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சாதனை கோச்சி போயிரு. தெரியலையே, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து பெட்ஷீட்டு பில்லோ கவர் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி போடுறாங்க. இன்னைக்கு வந்து துணி எதுவும் துவைக்கல, நான் துவைச்சிக்கிறேன், மடிச்சு வச்சுக்கிறேன். பூ விற்கிது பட்டு வாங்கிக்கோ. போ போ. பட்டோடைய அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பெருக்கிட்டு துடைச்சிட்டு விளக்கு தட்டெல்லாம் வாஷ் பண்ணி பொட்டு மஞ்சள் வச்சு படைக்கணும். மூளைக்கு ஒரு பொம்மை, இவனுக்குலாம் பொம்மையே வாங்கி தரக்கூடாது. பொம்மை வைக்கிறதுக்குலாம் இடம் இல்லை. அவன் எதை தான் உருப்படியாக வச்சிருப்பான். மழை நல்லா நம்மளுக்கு வந்து ஒரு ஆசையை காமிச்சிட்டு போகும்ல, அது மாதிரி மழை வந்து நம்மளுக்கு ஒரு ஆசையை கிளப்பிட்டு போய் செம வெயில் இன்னைக்கு. இப்ப நல்லா வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. மாம்பழம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த பாரா, அம்மா இப்போ தானே இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனாங்க, அதுங்காட்டி எடுத்து போடலாமா? அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. போ அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. எல்லாம் எடுத்து வை, துணியெல்லாம் எடுத்து வை. பா துணியெல்லாம் எடு, கேக் குனிஞ்சு எடு. எல்லா ஐ பாடுறப்பா. அதையும் எடு. ஓ ட்ரெஸ்லாம் எங்கே வைக்கணும்? வெரி குட், சூப்பர். சொல்கிற பேச்சு கேட்டுட்டான். வாழ்க்கையிலே முதல் டைமாக சொல்கிற பேச்சு கேட்டுட்டான். யாரும் நாய்க்குட்டி வச்சுருந்தேன், எனக்கு ஒன்று பார்சல் பண்ணி அனுப்பு. நாங்கள் ஒரு நாய்க்குட்டி வளர்ந்தோமா, அது வந்து கடிச்சு செத்து போச்சு. இன்னொரு நாய் கடிச்சு இறந்து போயிடுச்சு. வேற ஒரு நாய் வந்து எங்கள் நாய் வந்து கடிச்சிச்சு. அப்போ வந்து கடிச்சு கொஞ்ச நாள் ஒரு ½ டே இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டா இறந்துச்சு. பட்டோட அப்பா வந்து அது மேலே ரொம்ப பாசமாக இருந்துட்டாரு போல. அதுக்கு டெய்லி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து போட்டாரா, அப்படியே ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வேறு ஏதாவது நாய்க்குட்டி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன்.
குயிலாப்பாளையத்தில் கேட்டிருக்கேன். ஸோ நீங்கள் யாருன்னா நாய்க்குட்டி வச்சுருந்தீங்கன்னா எனக்கு பார்சல்லாம் பண்ணி அனுப்பாதீங்க, வேணாம். அது வந்து காற்றுலாம் செத்து போயிடும். எதாவது வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. இல்லை பக்கத்தில் இருந்தால் சொல்லுங்கள், வந்து வாங்கிக்கிறேன். சொல்லுங்கள், நானே கூட வந்து வாங்கிக்கிறேன். சொரன்னு இருக்கு கோலமாக. இல்லைன்னா அப்படியே பெரிய ரங்கோலி கோலமாக போட்டுருவேன். இதுக்கு தகுந்த கோலம் தான் போட்டு போட முடியும். சின்னதாக இருக்கு, சின்னதாக தான் போட முடியும். எங்கே போகிற? சும்மா அதை இப்படி போயிட்டு வந்துடுறேன். வாக்கிங்க? எங்கள் வீட்டுக்கு போகிறேன். சரி போயிட்டேன். பூ கட்டி வச்சிருக்கேன், அந்த பூவை எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? வண்டி எடுத்துன்னு வரேன். வண்டி வேணும், கடைக்கு போவேன். வண்டி இல்லை, என்னுடைய பாப்பா எடுத்துகிட்டு போயிட்டா. அதனால் ஸ்கூட்டி வீட்டில் இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு போகணும், பால் பாக்கெட் வாங்க, டீ போடுறதுக்கு. நான் போய் வண்டி எடுத்துன்னு வந்துடுறேன். 3 கொட்டை இருக்குல்ல? சரி, நான் போயிட்டு வரேன். நீங்கள் சாப்பிடுங்க. நான் அவ்வளோ இது விரும்ப மாட்டேன், எனக்கு பிடிக்காது. சுடுதாண்ணா? சுடலை, நான் இந்த தண்ணியில் போட்டேன். நல்லா இருக்கு. இந்த பாதி இந்த வெள்ளையாக இருக்குல்ல, இந்த புளி வந்து இன்னைக்கு காலையில் உலுக்கிட்டு வந்தேன். அது வந்து நேற்று உலுக்கிட்டு வந்தேன். ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியாக தான் வாரி வைக்கணும். ஏன்னா அதை முதல்ல உரிக்கணும், இதை அடுத்தது உரிக்கணும். இதை ஒரு சாக்கில் அதை ஒரு சாக்கில் வாரணும். அதுங்காட்டி இவங்க எறும்பு ஏறிச்சு சாப்பிடு. நான்லாம் சின்ன வயசில் இந்தமாரி வேலை விடாதுன்ட்டு கடுப்பாக இருக்கும். சின்ன வயசில் அப்போ காசோடைய அருமை தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க, சம்பாரித்து போட்டாங்க. இப்போ நம்ம சம்பாதிக்கும் போது தான் தெரியுது இதோடைய அருமை. ஏன்னா இது வந்து காசு. ஃப்ரெண்ட்ஸ், சாமியெல்லாம் படித்து முடிச்சுட்டு டிஃபன் பண்ணணும். இதுக்கப்புறம் போயிட்டு எங்கள் வீட்டில் இட்லி அண்ட் பொட்டுக்கடலை சட்னி செய்ய போகிறேன். ஸோ பட்டு வந்து நைட்டில் வந்து புளியாம்பழம்லாம் உரிக்கிறாங்க, அம்மா உரிக்கிறாங்க. புளியாம்பழம் எடுத்து லைட்டாக தான் உரிச்சின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து புளியாம்பழம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பாவும் புளியாம்பழம் உரிக்க ஆரம்பிச்சு. நைட்டு ஃபுல்லாக இதுக்கப்புறம் என்ன வேலைன்னா புளியாம்பழம் உரிக்கிறது தான் வேலையே. ஸோ ஓகே, நீ வந்து டிஃபன் பண்ணு. சாக்கி ஏது? சரி, நீ போய் சாப்பிடு போ. போய் சாப்பிடு போ. சாப்பிடு. சரி உட்காந்து சாப்பிடு போப்பா. ஸோ அவ்வளோதான், நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நான் அடுத்தது பாய் தான் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் பாய் சொல்கிறேன் பார்க்குறேன்.